விசுவாசமா சொல்லு. சுகம் தந்தாரு, உனக்கு எனக்கு நாக்கள் கட்டி வரல. ஹல்லேலூயா. வாயே இல்லாத எத்தனை பேர் பேச முடியல கர்த்தரை துதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இப்போ ஒரு சண்டை வந்துட்டோம், சம்பக்குள்ள சண்டை வந்தா பாசம் வந்து லாஸ்ட் ஒரு அலாக் பண்றேன். வெயில ஸ்கிரீன் எடுத்து விடுங்க. ஹல்லேலூயா. ஒரு சண்டை வந்துட்டா ஒண்ணு என்ன பண்ணுவோம்? இப்போ எனக்குள்ள ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ வந்து என்ன பண்ணும்? குய்யாமையான கத்தி ஊரையே கூட்டி. ஆனா கர்த்தரை துதிப்பதற்கு என்ன இல்லை? ஹல்லேலூயா. எத்தனை பேர் 3 நாள் உபவாசம் போட்டதுக்கு வந்தீங்க? கர்த்தர் உங்களை தொட்டாரா? உங்களை ஆசீர்வதித்தாரா? மேன்மை பாராட்டினாரா? கிருபை என்றாரு இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் வருவதற்கு. ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் தேவன் மட்டும் கரத்தை பிடிச்சு நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்த போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மட்டும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா கரத்தை போல இருக்கட்டும். கடந்த நாட்கள் எல்லாம் கன்னிமணி போல காத்து வந்தாரு, இன்னும் புதிய நாளை கொடுத்தாரு. உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய கிருபையினால் தாங்கி புதிய ஆண்டையும் காண செய்ய போறாரு. கர்த்தருக்கு விரோதமா எத்தனை தப்பு பண்ணிருப்போம், கர்த்தருக்கு விரோதமா எத்தனை முறை முறுமுறுத்திருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல எத்தனை முறை பேசியிருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல எத்தனை முறை நின்று இருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கையின்படி எத்தனை முறை வாழ்ந்திருப்போம். ஆனா 2023 முடிச்சு 2024 காணத்தக்கதாக உனக்கும் எனக்கும் கிருபை பாராட்டின கர்த்தரை கைகளை நல்லா கட்டி பலத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. நீ எத்தனை கண்ணி மண்ணோடு மண்ணாய்வன் நினைக்கும் பொழுது உனக்கு சுகத்தை கொடுத்து 2023 முடிச்சு காட்டத்தக்கதாக கர்த்தரும் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் பார்த்து சொல்லு, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை போல
மாட்டாரு. மனவாட்டியை போல என்ன பண்ணும், அப்படியே ஆண்டவரே மகிமை கொடுக்கும். ஆண்டவரே நீ எப்பயுமே ஆராதிக்கும் போது ஒரு அனுபவம் இருக்கணும். கர்த்தருடைய சத்தம் கேட்குது, மனவாளன் வராரு. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற, ஒருவேளை கைவிடப்படுகின்ற கூட்டத்தில் இருப்பனா வாயில ஆராதனை வராது. நீ பாட மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். ஆனா கர்த்தரோடு கூட கை இணைக்கிற கூட்டத்துல இருந்தா மனவாளன் வந்து சும்மாதான் போக மாட்டாரு. அப்படியே உன் கையை பிடிச்சிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு இது போலதான் பிடிக்க போறாரு. ஒரு நாள் முன்னே என்ன கொண்டு போவாரு, நல்ல மனவாட்டிய போல, அலங்கரிக்கப்பட்டவரை போல, அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவரை போல, தேவனுடைய அபிஷேகமும் கரத்துல வழிந்தோட தக்கதாக தேவன் உன்னை நடத்த போகின்றார். அந்த நாளுக்குரிய ஆயத்த கூட்டம் தான் இது. ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வுனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நாளைய காலத்தக்கதாக உனக்கு கிருபை பாராட்டுறாரு. அல்லேலூயா. நான் பாக்குறேன், போன சபையில பாரு, ஒரு வயசான பாட்டி முன்னாடி உட்காந்து வெளுத்து கட்டுறாங்க. அல்லேலூயா. இங்க எந்த பாட்டி எங்கெல்லாம் ஒரே பியூட்டியா தாங்கிறீங்க. ஆனா என்ன பண்ண மாட்டேன்றீங்க ஆராதனைக்கு. வாயே உங்களுக்கு நம்பது தெரியும், வாயில புண்ணாகுது அப்படின்னீங்கன்னா இது மட்டும் ஆராதிக்கணும்னா 2024 வாயில புண்ணு வந்துடும். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? அல்லேலூயா. மைக் சத்தத்தை காட்டில யார் சத்தம் தான் அதிகமா இருக்கணும்? உங்க சத்தம் அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்க சண்டை கொடுக்கணும், அப்படி குளிச்சுக்கு என்ன பண்ணுவோம், ஓடுவீங்களா ஆடுவீங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, குருப பாராட்டி இருக்கிறாரு. 2023 முடிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. உன்னை என்னை நினைத்தபடியினாலே 2024க்கு கடந்து போகிறதுக்கு ஒரு சில மணி நேரம் இருக்குது. ஆனா நன்றி நிறைந்த இதயத்தோட பார்த்து சொன்னோம், நன்றி ராஜா, என் கரத்தை பிடித்து கண்ணின் மணி போல காத்து எல்லா நோய்க்கும் விலக்கி எல்லா துக்கத்தையும் இதை மாற்றி மரண கண்ணிகளுக்கு தப்புவித்து மனவாளன் கையை பிடிச்சு நடத்தி வந்தீரே. நன்றி ஐயா. எத்தனை மரணம் வந்துச்சு, எத்தனை ஔஷதியம் வந்துச்சு, எத்தனை சரீரத்துல பலவீனம் வந்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி தப்பு வைக்கத்தக்கதாக உன்னை நடத்தி வந்தவரை நினைச்சுப்போ. இருபத்தி நன்றி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இருக்காது. நான் இவங்களை பார்க்க வந்து அவங்க துதிக்க நீ துதி. அதுக்காக தேவன் உன்னை என்னையும் தெரிஞ்சுக்கொண்டாரு. நான் சொல்லுவேன், நான் துதிப்பாண்டவர். துதிப்பதற்காக தான் தேவன் என்ன பண்ணாரு, அழைச்சி வந்தாரு. நான் எங்க பிள்ளைங்கெல்லாம் சேர்த்து என்ன பண்ணோம், இந்த ஸ்பீக்கர்லாம் மாத்திட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி மணி 12 மணி ஆயிடுச்சு. 12 கொண்டு என் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, கூட இருந்து அந்த காரியத்தை செஞ்சு அதுக்கப்புறம் தான் கடந்து போனாங்க. காலையில் நான் ஏற்றுக்க சொல்ல 5:30 மணிக்கு நினைக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பற்றி சொல்லுங்க, அவரே உற்சாகமா இருக்கணும். நம்மலாம் எப்படி இருந்தாலும் 7 மணி மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க, தூங்கி இருப்பீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நான் நினைக்கிறேன் 2023 கடைசியில டபுளா ரெட்டத்தனையா எனக்கு என்ன பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரு ஆண்டவர். இன்னொரு சபையில மெசேஜை கொடுத்துட்டு கர்த்தர் வரத்தக்கதாக கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ரெட்டத்தனையான நன்மையை 2023 முடிவுல எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கொடுத்த கிருபையை நினைச்சுதான் துதிக்கணும். அல்லேலூயா. பகதகவி சொல்லு, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபை. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே.
கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வாழ்வதும் கிருபையே. போக்கிலும் அகத்தினோம் தொலைதூர பயணத்தினோம் என் தொலைதூர பயணத்தினோம் என் பாதம் கல்லிலே இராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்டங்களில் துத்தரின் கையை விலகி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் துத்தரின் கையை விலகி காப்பதும் கிருபையே. ஆகிய நடுவிலோ சீரின புயலிலோ ஆகிய நடுவிலோ சீரின புயலிலோ என்னை காப்பதும் கிருபையே. என்னை காப்பதும் கிருபையே. தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்ன நீங்கிடும் என்றாரோ தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்ன நீங்கிடும் என்றாரோ தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆட்சி கேட்கிறோம் ஆட்சி கேட்கிறோம் கிருபையே. எங்கள் தேவனின் கிருபையே எங்கள் தேவனின் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த 2023 முடிக்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு எப்ப பள்ளத்துல விழுவேன்னு நினைச்ச மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சு அழகு பார்த்து ஆசீர்வதித்து அவன் மூஞ்சில கையை பூசி உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளால் தேவனை தெரிந்து கொண்டாரு. நன்றி ராஜான் சொல்லு. ஹல்லேலூயா. ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா துதிப்போம், ஆராதிப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இனி உம்முனும் கம்முனும் இருக்கவே. ஹல்லேலூயா. பக்கத்துல வச்சு இனி ஜம்முன்னு இருக்கும். ஹல்லேலூயா. நீ குடுக்குற பக்கத்துல தூங்குறவன் எழுந்தணும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு குடுக்கு கொடுக்கணும். அவன் முடிஞ்சது சொன்ன என்னமா நீ குளிக்க என்னாச்சு? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். சரி, ஒரு வசனத்துக்குள்ளாக உங்களை வழி நடத்தவும். கடந்த நாட்களில் கொஞ்சம்
குறை காரியங்களை உங்களோடு கூட பேசுவோம். கர்த்தர் உதவி செய்யட்டும். கொஞ்சம் ஆனா உற்சாகத்தோடு கூட கடந்து செல்வோம். ஏன்னா கடந்த நாட்கள் என் பிள்ளைங்கெல்லாம் கூட அட்வைஸ் பண்ணாங்க, கொஞ்சம் உங்க பேட்டர்லாம் மாத்தீங்க, ஆவியானவரோடு கூட இணைந்து ஓடத்தக்கதாக காரியத்தை செய்யுங்க. ஏன்னா ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கத்தக்கதாகவும் தேவ அன்பை அதில் ருசி பார்க்கத்தக்கதாகவும் இருக்கட்டும். ஒரு சில காரியங்களை எனக்கு அட்வைஸ் கொடுத்ததுனால என்ன பண்றேன், உங்களை அப்படியே அழைத்து சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் எஸ்ஐக்கள் நிறுவனத்தில் 47வது அதிகாரத்தின் முன்னாக உங்களை நிறுத்தி ஒரு சில வார்த்தைகளை பேசி சீக்கிரத்தில் முடிச்சு அனுப்பிடு. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசட்டும். அடியனை மறைத்து 5வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. அல்லேலூயா. அந்த நதி என்னால கடக்கவும் முடியல, கடக்க கூடவும் இல்லை. அபிஷேகம் என்னை நிரப்பி வழிய செய்கின்றது. அது என்ன பண்றது, அந்த இடத்த விட்டு என்ன போகக்கூடாது. மறுபடியும் அதே நிலை இது அறிந்தபடினாலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 18வது அதிகாரம் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். அங்கே பவுல் சொல்கின்ற ஒரு காரியத்தை அழகாய் தேவன் நம் மத்தியிலே செய்யவும் நம்மோடு கூட பேசவும் விரும்புகின்றார். 18 வாசிக்குமா. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் நல்ல முடியும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று எண்ணுகின்றேன். அல்லேலூயா. இந்த பாடுகள் ஆண்டவர் இதோடு கூட முடிச்சு 2024 மகிமை மகிமை மகிமை. பக்கத்துல கையை முடிச்சு இல்ல கையை தட்டி குளிக்க சொல்லு, இனி மகிமை தான். அல்லேலூயா. அவர் பாடுபட்ட போதிலும் பாட பார்க்கல. அவருக்கு தெரியும் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்ல, அந்த அபிஷேகம் என்ன உந்தி தள்ளுகிறபடினால, இயேசு வானவர் என்ன அந்த இடத்துல விடக்கூடாதபடினால நான் மறுபடியும் பார்க்கிறேன், அவரை மகிமைப்படுத்துறேன், மறுபடியும் பாடுறேன், அவரை மகிமைப்படுத்துறேன், அவரை போற்றுறேன், அவரை துதிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன். அவரை எப்படியாவது என் முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு கூட என்ன பண்றேன், ஜாயா சந்தோஷமா ஆராதிக்கதான் ஆராதனை. உம்முனுக்கு பார்த்து அவனும் செத்து நீயும் செத்து. அல்லேலூயா. இனி வர மகிமைக்கு ஒப்பான இந்த பாடலை இனியோடு என்ன பண்ணலாம், முடிச்சிடும். ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரை இனியோடு முடியட்டும். அல்லேலூயா. என் துக்கம் முடியட்டும், என் போராட்டம் முடியட்டும், என் நிந்தனைகள் முடியட்டும், என் வேதனைகள் முடியட்டும், என் தரித்திரம் முடியட்டும். ஆண்டவரை மரண கண்ணிகள் முடியட்டும். மகிமை இனி வெளிப்பட போகின்றதற்காக நன்றி ராஜா. பவுல் சொல்றாரு, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று எண்ணுகின்றேன். உன் எண்ணெல்லாம் எதுதான் இருக்கணும், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. பக்கத்துல போய் நல்லா குறிக்க சொல்லு, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. எஜமானரே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன்,
இருக்கிற பாடுகள்லாம் விட்டுட்டேன். சிலர்லாம் விட மாட்டேன்றீங்க. பாட என்ன பண்றீங்க? ஒரு வியாபாரி ஒருத்தன் தானா, அவன் தன் தலையில ஒரு பெரிய கூடையில அழகான ஆப்பிள்லாம் அடக்கி வச்சு ட்ரெயின்ல பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் ரொம்ப நேரமா அந்த கூடையை இறக்கி வைக்காம பயணம் செஞ்சானான். பக்கத்துல இருந்த ஒரு பிரயாணி பார்த்து சொன்னா, ஐயா எங்க போறீங்க? ஐயா நான் பக்கத்து ஊருக்கு போறேன் ஐயா. டிக்கெட் வாங்கினீங்களா? வாங்கினேன் ஐயா. சரி, ரொம்ப நேரமா சுமந்துட்டு வர இந்த சுமையை முதல்ல இறக்கி கீழே வைங்க. அது வரைக்கும் அவருக்கு தெரியலையா, இந்த சுமைய நான் சுமந்துட்டு வரேன், அதை இறக்கி வைக்கல. நிறைய பேருடைய சுமைய நீங்களா தான் இறக்கி வைக்காம இருக்கிறீங்க. அதனாலதான் இங்க வந்து பாட முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. எங்க பொறுத்த முடியுது கூட்டு கவலை என்ன பண்ணுது? அல்லேலூயா. பகலை வச்சு சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இதை பாடுதலுக்கு போகத்தக்கதாக உங்களுக்கு அடக்காரதனை 2023 என்றே பண்ணி புதிய பிறப்பாய் 2024 ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவரோடு கூட இணைந்து அவரை ஆராதிக்கத்தக்கதாக உங்கள் கவலைகளை முதல்ல இறக்கி வையுங்க. அல்லேலூயா. பகலை வச்சு புள்ளி சொல்லி இறக்கி வையுமா, போதுமா, போதும். எவ்வளவு தூரம் சமைப்ப, சமைக்கிறது மட்டும் இல்லை, இது வேற பெருமை. எவ்வளவு தூரம் சமந்து வர தெரியுமா? அல்லேலூயா. நீங்க கடந்து வந்த பாதைகள் கரடு மேடா இருக்கலாம், ஆனால் கண்ணின் மணி போல காக்கின்ற கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோடு கூட தான் நடக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், ஆண்டவரே இந்த பாதை எனக்கு முட்கள் வேலியா இருந்தாலும் முன்னானவர் எனக்கு முன்னாடி போறபடியினால நீங்களும் என்னோடு கூட நடக்கிறபடினால அந்த வேதனையே எனக்கு தெரியல. ஆண்டவர் உன்னை சுமக்க வேண்டிய இடத்துல சுமந்து நடக்க வைக்க வேண்டிய இடத்துல நடக்க வச்சு வேதனை மாற வேண்டிய இடத்துல வேதனையை மாற வைப்பார். அண்ணனுடைய துக்கம் சில நாள்ல மாறி போச்சு, ஆனா ரொம்ப வருஷம் துக்கம். அந்த அம்மா என்ன பண்ணல, எல்லாரும் சொல்றோம் அந்த அம்மா பார்த்து என்னன்ட்டு மல்லடி, நம்மளை பார்த்து கேடினுவா கேப்பாரினுவா தான் வச்சு, ஆனா அவங்கள பார்த்து என்னன்னு சொல்றா மல்லடி. எல்லாரும் சொல்றாங்க. இது வேற அழகா சொல்லப்பட்டிருக்கும், சக்காலத்தி ஆகிய பெண்ணினால் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க குத்தி குத்தி கட்டிருப்பாங்க. நம்மளை குத்தி கட்டதே வேற யாரும் இல்லை, பக்கத்துல உங்க வீட்டாரே தான். நான் கொஞ்சம் முன்னேறி அபிஷேகத்துல போதும், ரொம்ப தான் துள்றீங்க. அல்லேலூயா. இனி சொல்லு, கர்த்தர் உன்னை அளவை கடந்து அபிஷேகிக்க போறார். அல்லேலூயா. யாரையும் பார்க்காத, உன்னை கடிந்து கொண்டாலும் அந்த இடத்துல சிறு சமூகத்தோடு கூட நின்று சொல்லு, அவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் அவரை விட மாட்டேன். அல்லேலூயா. உன்னை கடிந்து கொள்ளும் போது சந்தோஷமா இரு, கர்த்தர் உன் பக்கத்துல நிற்கிறாரு. அல்லேலூயா. அதனால யாரையும் பார்க்காத, ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இன்னும் முன்னேறுவ, ஆண்டவரே இன்னும் நடப்பு, ஆண்டவரே. நான் ஆபிரகாமை குறிச்சுதான் அங்க தியானிச்சுட்டு வந்தேன். ஒரே ஒரு காரணத்தை மட்டும் 22ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்துல அங்க சொல்லிட்டு வந்தேன். என்னன்ட்டு அவர் அங்க வேலைக்காரர்களிடத்துல சொல்றாரு, கழுதையை நிறுத்தி இங்க வைப் பண்ணு. வாசிக்குமா? அதிகமா 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்க கழுதையை நிறுத்தி இங்க காத்திருங்க. விசுவாசம் பாருங்களேன், நான் போறேன், 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்த பெற்றுக்கொண்ட மகனை அழைச்சு கொண்டு போறேன், கொடுப்பதற்காக அல்ல, திருப்பி கூட்டு வருவதற்காக. விசுவாசனை இழந்துட்டேன்னு சொல்லப்படாது. ஆண்டவரே நான் இழந்துட்டதை திருப்பி கொடுக்க போகின்ற வருடம் புதிய ஆண்டு. ஆண்டவரே அந்த ஆண்டிலே பிரவேசிக்க செய்கின்ற உன்னுடைய கிருபை நல்லது. எதை இழந்துட்டு நீங்க சொல்லாத, ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார். அங்கேயும் சொன்ன இங்கேயும் சொல்றேன், நீ தேவையில்லாமதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுப்பாருன்னு நினைச்சா, நான் சொன்னேன் யாருன்னா வட்டி குட்டி வட்டி பண்ணலாம் திரும்ப வராதுன்ட்டு எல்லாரும் மூஞ்சி அப்படின்னு ஆச்சு. அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தை திரும்ப கொடுக்க மாட்டார் ஆண்டவர். உன் தேவைகள் என்னவோ அல்லேலூயா அதையெல்லாம் கொடுப்பாரு. அது சும்மாலாம் கொடுக்க மாட்டார். அமைக்கி குடிக்கி சரிந்து விழத்தக்கதாக கொடுப்பாரு. உன் பாத்திரம் நிரம்பி வடியும். அல்லேலூயா. அப்படி கொடுப்பாரு. நீ இழந்து கொண்டு ஆண்டவர் வாங்கிட்டு என்ன பண்றாரு, டிலேட் பண்றாரு. அல்லேலூயா. அதை திருப்பி என்ன பண்ணாத, மறுபடியும் கொண்டு வராத. நாட் ஃபார் ரிமைண்டிங் அந்த காரியத்தை ஆண்டவர் மேனும் நினைச்சிட்டாரு. உன் வாழ்க்கையில இருந்தா நீ ஆவிக்குரிய ரீதியா முன்னேற முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமா நடக்க முடியாது, தேவ சத்தமும் கேட்காது, தேவ சுத்தமும்
அப்புறம் நீ என்னதான் எண்ணம் எல்லாம் ஏற்கம் எல்லாம் உன் சித்தம் செய்வது இங்க கூட முடிஞ்சிடும். சில கற்பூரம்லாம் ஏற்றி விட்டா கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணும், நல்லா எரியும். கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிடும், பக்கத்துல கை பிடிச்சி சொல்லு, நீங்க உலகத்துக்கு ஓடி அடிக்கடி கற்பூரம் மாதிரி எறிங்க. உலகத்துக்கு ஓடி என்ன ஆகாது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி தான். அல்லேலூயா. நான் சொன்ன அவங்ககிட்ட, நீங்க நிரம்பி வழிகின்ற குடம் அது தரும்பாது. நான் எல்லா நேரத்திலும் அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ளணும், எல்லா நேரத்திலும் ஆவியானவர் உன்னை தொடணும், தேவ பிரசனம் உன்னை நிரப்பணும், தேவ கிருபை உன்னோடு கூட இருக்கணும், நான் அவரோடு கூட இருக்கணும். நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும், என்னை வாழ வைத்த, என்னை தாங்கி நடத்தும். நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், இடமெல்லாம் நீங்க வரணும், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம், நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்செல்லாம் நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்ன தாங்கி நடக்கும், என்ன வாழ வைக்கும், என்ன தனிமையில் நான் நடந்த போது தோளோடு தோள் போட்ட தேவனே, தனிமையில் நான் நடந்த போது தோளோடு தோள் போட்ட தேவனே, தவறி நான் கீழே விழுந்த போது, தவறி நான் கீழே விழுந்த போது என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும், என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும். இதை அறிஞ்ச அப்படின்னாதான் பக்தன் எங்க போனாலும் ஆண்டவரே நீ என் கூட வாண்டவரே. சில உறவுகள்லாம் முக்கியமான இடத்துக்கு மட்டும்தான் வருவாங்க. சில இடத்துக்கு கூட்டு பாருங்க, ஐயோ வேணாமா நீங்க போயிட்டு வாங்க. ஆனா பக்தன் அழகா கூப்பிடுறான், ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே. நான் எங்க உட்கார்ந்தாலும், ஒருவேளை நீ வீதியில உட்காரலாம், தெருக்கல்ல உட்காரலாம், அழுகையின் பள்ளத்தாக்கில நீ நடந்து கொண்டு இருக்கலாம், அந்த நேரத்துல உன் கருத்தை பிடிச்சு நான் உன் கூட தான் வரேன், உன் கூட தான் வரேன். அந்த அன்பு பவுலுக்குள்ள இருந்த படினாலும் பவுல் சொல்றப்பா, இப்ப படுற பாடுகளும் பெருசு ஆண்டவரே, இனி வரப்போற மகிமையை நினைச்சு பார்க்கும் போது அந்த பாடுகள் எனக்கு என் கண்ணுக்கு பெருசாகவே தெரியல. நீ எதையும் பெருசா சாதிக்கலைங்க, உன்னை சாதிக்கத்தக்கதாக உன் கரங்களை பிடிச்சு நடத்தி வந்தவரே கர்த்தர் தான். அல்லேலூயா. விசுவாசிகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேண்டாம். நான் நினைக்கிறேன் பிரதர், 2023 எவ்வளவு பெரிய போராட்டத்தை தாண்டி வந்தது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ தாண்டப்பா, தாண்டத்தக்கதாக நான் உனக்கு பலனை கொடுத்தேன். தாவீது சொல்கிறான், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற ஆண்டவரே,
ஆனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா நீ என் கூடவே இருக்கிற ஆண்டவரே. மனுஷன் இல்ல, நம்பினவங்க, உறவுக்காரங்க இல்ல, ஸ்நேகிதன் இல்ல, ஸ்நேகிதி இல்ல, யாரு இருக்கிறது? நான் ஒரு வேற நேர நேரத்துல மறந்து இருக்கிற ஆண்டவரே, நீ என் கூடயே இருக்கிறீ ஆண்டவரே. பக்தன் சொல்ற, ஆண்டவரே நான் போக இடம் நீங்க வாங்கப்பா, நான் அமர்ற இடம்னா நீங்க அமருங்கப்பா. அப்போ நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கீங்கன்னா உங்க பக்கத்துல யாரும் இருக்கணும்? உங்களுக்கு முன்னாடியோ உங்களுக்கு பின்னாடியோ ஆண்டவர் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு. கையாசிக்கு தெரியல எலியாவை சுற்றி நடக்கின்ற காரியங்கள், சரி எலிசாவை சுற்றி நடக்கின்ற காரியங்கள். ஆனா எலிசாக்கு நல்லா தெரியும், ஜெபம் பண்ற, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருங்க ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற மகிமையை காணத்தக்கதாக இவன் கண்களை திறந்தருங்க என்று அவர் செபித்து முடித்த போது யாசி கண்களை திறந்து பார்க்கிறான். அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் ஆண்டவரை வைத்திருப்பதை கண்டபோது அவன் வேண்டுதான். நீ ஆண்டவர், ஆண்டவர் என் கண்களை திறங்க ஆண்டவரே, நீ என் பக்கத்துல இருப்பது நான் பார்க்கத்தக்கதாக என் கண்களை திறங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்டீங்க? எங்க பிரதர், நானும் அடுத்தவங்களை பார்த்து உட்காந்துக்கிறேன். கை பிடிச்சு சொல், போதும் ஊரை உலகத்தை உறவுக்காரங்களை நீ அண்ணன் கூட்டு போறது ரொம்ப நெருக்கம், என் கூட வரா, நீ வரமாட்டான். ஆனா ஆண்டவர் கூட்டு போறேன், நான் வரமாடல. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தெல்லாம் வரேன். அந்த அனுபவத்தை நான் 2013 கற்றுக்கொண்டேன். மரணம் ஒரு ஆழமான இருக்க யாரும் என்னை எடுத்துக்கொண்டு போவது போல இருந்தது. முடிப்பொழுது ஒரு கரை என்னை பிடிச்சி தூக்கி எடுத்து நான் கூட தான் இருக்கிறேன். மரணத்தின் விளிம்பில் இருந்து என்னை தூக்கி எடுத்தபடியினால் நான் மகிமையின் தேவனை ஒரு நாளும் மறப்பதில்லை. எனக்கு ஓடத்தக்கதாக பலன் கொடுத்திருக்கிறார். தாங்கிட பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்கின்றவர் அவரே. இன்னைக்கு நடத்தி வருகிறபடினால பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இன்னி இந்த இவ்வளவு நாள் 2023 நான் பட்ட பாடுகளோ உபத்திரவங்களோ நிந்தைகளோ 2024 நீ எனக்கு வச்சிருக்கிற மகிமையை நினைச்சு பார்க்கும்போது உன் எண்ணங்கள் இன்னைக்கு எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவரே நீ நன்மை வச்சிருக்கிற ஆண்டவரே, அந்த புதிய ஆண்டுக்குள்ள நான் பிரவேசிக்கும் பொழுது உலகத்தான் பாருங்க, இன்னைக்குதான் ஹோட்டல்ல போய் ஆடி பாடி அமங்கலம் பண்ணி அவன் இனியோடு இழந்துருவான். ஆடுறவன் பாடுறவன் அட்டூழியம் பண்றவன் நைட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம என்ன பண்ணலாம், ஜூஸ் குடிக்கலாம்னு நினைக்கிறவன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு அவன் சந்தோஷம், ஒரு நாள் தான் அவன் சந்தோஷம். பக்கத்துல சொல்லுவோம் சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும். அல்லேலூயா. நித்திய காலமா இவனை நடத்துகின்ற நேசருடைய கனவு மேல இருக்கிறபடினால பக்கத்துல தேவச்சு சொல்லு, நேசரே நிம்மதி. உனக்கு கிடைக்கிற நிம்மதி ஒருத்தனுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவ சமூகத்துல அமர்ந்து அப்படியே என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்க சமூகத்துல அமர்ந்து உன்னோடு கூட இருக்கிற நிம்மதி எங்க போனாலும் கிடைக்காது. ரொம்ப கிரேட்டஸ்டான ஒரு உறவுக்காரங்களை கூட்ட வச்சு பாரு, ஏதாவது ஒரு நேரத்தில் உனக்கு திருவான். அல்லேலூயா. அதுல வேற அவர் என்ன சொல்லுவார், பெருமையா சொல்லுவார், சொந்தமா எல்லாம். அல்லேலூயா. அங்கிட பலம் தந்து தப்பு செல்ல வழி செய்வது யாரோ? அப்ப அவர் கூட பார்க்கணும் நேரத்தில் இருக்கிற நிம்மதி. நேற்று நான் எங்க சாருக்கு தந்து போயிருந்தா அவர் சொன்னார், ஏன் செய்யும் நைட்டெல்லாம் ஏன் ப்ரேயர் பண்றீங்க? தேவனுக்கு முதல் நாளை கொடுப்போமானால். அல்லேலூயா. இங்க முதல் நாள் அவருக்கு சார் ஒரு வேற எந்த காரியம் சொல்லுவோம் அப்படியா? அப்போ கர்த்தருக்கு முதல் நாளை கொடுக்கணும். இன்னைக்கு போய் யாருக்கு கொடுக்க போறோம் முதல் நாள்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தருக்கோசம் நீ எதை செலவழியோ அது ரத்தத்தனையா உங்க வாழ்க்கையில திரும்ப வரும். நீங்க சந்தோஷமா இருந்து நீங்க பாடி துதிச்சு பாருங்க, நீங்க இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் சந்தோஷமா இருந்ததுன்னா வாழ்க்கையில சந்தோஷங்கள் வந்துட்டே இருக்கும். துக்கம் கொஞ்சோடு கூட இருந்தேன்னா பக்கத்துல கைகளுக்கு கடைசி வரைக்கும் துக்கம் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு கூட இரு. இங்க வந்து தேவ பிரசன்னத்தை உணரு, தேவ கிருபையை பாரு, ஆண்டவருடைய அனான்டிங்க கேளு, ஆண்டவரே நியூ அனான்டிங்க தொடர்ந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளு. டச் பண்ணதுன்னு கேளு, கேட்டதான் கொடுப்பாரு. நீ வாய மூணு வந்ததுல இருந்து காக்கா கூட என்ன பண்ணுது தெரியுமா? வீட்டு வாசல் உட்காந்து என்ன பண்ணும்? கத்தம், உய்யாமையான்னு கத்தம். எதுக்கு சொல்லுங்க? அப்படியாச்சும் கூடுறா. நம்ம காக்காவை காட்டிலும் சிறந்தவங்க. நாம என்ன எப்படி கத்தி இருக்கணும்? ஆண்டவரே என்ன மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரே மகிமையை காண செய்யுங்க, ஆண்டவரே இந்த பாடுகளை தாண்டி பரமனுடைய மகிமை இருக்குது ஆண்டவரே.
அப்ப தேவ சமூகத்துல என்ன பண்ணும்? ஆவியில பலன், ஆவியில என்ன பண்ண முந்தி தள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த அபிஷேகம் போதாது ஆண்டவரே. எலிசாவை கேட்டா சொல்றாரு, இந்த அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் போதாது, இதை காட்டிலும் ஒரு வார்த்தை எலியா சொன்னா அக்கினி இறங்கும், அந்த அபிஷேகம் போதாதா? ஜெபிச்சார்னா எல்லாரும் பார்க்கத்தக்கதாக தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? எடுத்துக்கொள்வாரு. அந்த அபிஷேகம் போதாதா? ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் வார்த்தையில வல்லமை வச்சிருந்தாரு, அந்த அபிஷேகம் போதாது போதாது, இன்னும் அபிஷேகம் ரெட்ட தனியா எனக்கு வேணும். அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகணும், அந்த அபிஷேகம் எப்படி இருக்கும் ஆண்டவரே? அப்படி கேட்கணும். பிரதர் நொடி பொழுதுல அபிஷேகம் வரும், அப்போ அத்தோடு என்ன ஆயிடும்? அல்லேலூயா. ஒரு நாள் பானை உடைஞ்சிடும். நீங்க நான் உண்மையதான் சொல்றேன். புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தில என்ன பண்ணக்கூடாது? ஊத்தக்கூடாது. ஏன் சொல்லு? கிழிச்சம். என்ன ஆயிடும்? துருத்தி கிழிஞ்சிடும், திராட்சை ரசம். நான் புது துருத்தி பக்கத்துல சொல்லு, புது துருத்தி என் மேல ஊத்தப்படுற புது திராட்சை ரசத்தை நான் காத்துக்கொண்டு அநேகருக்கு இனிமே தருவேன். கச்சாடி பிரதர், நீங்களும் நான் சகோதரிய எங்கேயோ தூரத்துல எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி உணர்ந்து அப்படியே ருசி பார்த்து அவரும் பக்கத்துல வர மாதிரி, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன், அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சான அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. பக்கத்தால் வந்தாரு, கையில கொடுத்து கருத்தை பிடிச்சு துடைத்து அப்படின்னு கூப்பிட்டு ஜனங்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்க? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர், டேய் வாடா கூப்பிட்டு ஆளுநர் இப்ப உங்களை எப்படி கூப்பிடுறாங்க? அந்த கனத்தையும் அந்த மரியாதையும் யாரு கொடுத்து சொல்லுங்க? அல்லேலூயா. உன்னை இப்படிதான் கூப்பிடுறாங்க, பேரை விட்டு கூப்பிடல. இந்தாம்மா ஏய், அல்லேலூயா. கர்த்தர் நீங்க கனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே கனத்தை கொடுத்து ஆண்டவரே, முறையான சற்று பாவம் எதுவும் தெரியாம வாழ்ந்திருந்த, பரிசுத்தம் எதுவும் தெரியல எனக்கு,
தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எதுவும் தெரியல எனக்கு. பாவத்துல வாழ்ந்து கிடந்த என்ன ஆண்டவர் தூக்கி எடுத்தது மட்டும் இல்ல, எத்தனை பேர் சேத்துல விழுந்துட்டா உங்க பிள்ளைங்களை தூக்கி எடுத்து அணைத்து கொண்டு முத்தம் செய்வீங்க? நான் செய்ய மாட்டேன் பிரதர். ஆனால் உன்னையை என்னைய நேசித்த ஒருவர் இறங்கி வந்து பாவத்தில் கிடந்த என்ன தூக்கி எடுத்து தன்னுடைய கல்வாரி ரத்தத்தினாலே என்னை கழுவினது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் என்னை கைவிட்டல்ல, என்னை அணைச்சு கொண்டார். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நான் இமேஜினேஷனுக்குள்ள போய், ஆண்டவரே என்னை தூக்கி எடுக்கிறீங்க, என்னை கல்வாரி ரத்தத்தினால கழுவுறீங்க, என்னை அணைத்து கொள்றீங்க, நான் கூட இருக்கிறேன்ட்டு என்னை ஆறுதல் சொல்றீங்க. ஆண்டவரே, இந்த அன்பு ஒரு மனுஷன் இடத்துல நான் பார்க்கறேன். அல்லேலூயா. வீட்டுக்கார கூட என்னை அணைச்சு கொண்டு ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, என்ன அன்பா பேசுனதில்லை. அவர் மணவாளன், நல்ல மணவாளன், எல்லா நேரத்திலும் உன்னை அணைத்து கொண்டு உன் கரங்களை பிடிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லி நித்தமும் நடத்துகின்றவர் அவர் தானே. இந்த அன்பை நினைச்சு பார்த்தாலும் பவுல் சொல்றாரு, இந்த இடத்தை விட்டு கடக்கவும் முடியல, கடந்து போகவும் முடியல. அல்லேலூயா. அத்தனை அன்பு. இந்த அன்பை நான் எப்படி சொல்றது ஆண்டவரே? வார்த்தையே கிடையாது ஆண்டவருடைய அன்புக்கு. நான் பேசிக்கொண்டே இருந்தாலும் ஆண்டவரே உன் அன்பை நினைக்கிறேன் தவறி விழுந்த ஆண்டவரே, பாவம் என்று தெரிந்தோ விழுந்த, ஆனா தூக்கி எடுத்து நீ பரத்துக்கு உரிய வேண்டா, நீ இந்த பாவத்தை செய்யாத. 4 முறை பாவம் செஞ்சா நம்ம வீட்டிலேயே நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. 400 முறை பாவம் செய்த போது கூட மறுபடியும் என் அண்டையில வந்து என்னை அணைத்துக் கொள்ளத்தக்கதாக நான் உனக்கு இருக்கிறேன், இனி பாவம் செய்யாதே என்று எனக்கு அருமையாய் அறிவுறுத்துகின்றவர் அவர் ஒருவர் மாத்திருந்தானே. அவர் அன்பை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, இனி நம்மிடத்திலே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. சிலதான் இருக்கிறாங்க, 2024 எப்போ பிறக்கும். கர்த்தர் வாழ்க்கையில பிறந்துட்டாராமா? அப்ப நீ என்ன ஆண்டவர்? சிருஷ்டி காத்து கொண்டு இருக்குதான். ஒரு கர்ப்ப வேதனை படுகின்ற ஸ்திரீ, நான் கடந்த நாள்ல சொன்னேன், ஏழையின் மருமகள் யார் மேல நினைவா இல்லை, பிள்ளை மேல நினைவா இல்லை. ஆனா கர்ப்ப வேதனை படுகின்ற எல்லா ஸ்திரீகளுக்கும் ஒரு காரியம் தெரியும், பிறக்க போகுது என்ன குழந்தை, என் குழந்தை எந்த சாயல்ல இருக்கும், எப்படி இருக்க போது, அழகா இருக்குமோ அல்லது கருப்பா இருக்குமோ, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காத்து கிடக்கிற தாயின் அன்பை போல ஒரு அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சேன்னா நான் உலகத்துல எந்த அன்பும் நினைக்க மாட்டேன். சிலர் அன்புலாம் வந்து கொஞ்ச நாள் வரும், கொஞ்ச நாள் காணாமலே போயிடும். அது கணவனின் அன்பாகட்டும், மனைவியின் அன்பாகட்டும், உறவினர்கள் அன்பாகட்டும், பிள்ளையின் அன்பாகட்டும், தாயின் அன்பு, தகப்பனின் அன்பு, எந்த அன்பும் சரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான். நான் யாரையும் குறை சொல்ல, ஆனால் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான். அவர்களுக்குரிய அந்த இடம் வரும்போது அவங்க அந்த ஸ்டேஷனை இறங்கி போயே ஆகணும். அதை மட்டும் தாண்டி என்னால் என்ன பண்ண முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. அவங்கவுங்க அந்த காலகட்டத்தில் நம்மளை விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு அன்பு, நான் மரிக்கும் வகையிலே என்னோடு கூட இருக்கும், நான் மரணத்திலிருந்து விழித்த போது நான் அவரோடு கூட இருக்கத்தக்கதாக என்னை செய்து விடுகின்ற ஒரு அன்பு உண்டே. அல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சு பார்க்கும்போது சொல்றப்பா, சிருஷ்டி காத்துட்டு இருக்கிறது போல யாருக்காக? தேவபுத்திரனை பார்ப்பதற்காக, மனுஷகுமாரனை பார்ப்பதற்காக உண்டாக்கப்பட்டவைகள் காத்து கொண்டிருப்பதை போல உயிருள்ள நானும் காத்து கொண்டிருக்கிற ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் சொல்லுவீங்க? வாழ்க்கையில் அடுத்த வருஷம் பிறக்கும், ஆண்டவர் வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் அநேக நியூ இயர் வரும். ஆனா ஒரு நாள் நேசர் வருவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை நியூ இயர் வேணாலும் நீ பார்க்கலாம்.
ஆனா ஒரே ஒரு நாள் வரப்போற நேசரை அதுக்கு பிற்பாடு உன்னால பார்க்கவே முடியாது. அப்படின்னா நான் என் மகன் கிட்ட சொல்லுவேன், ஒரு சீப்பை வாங்கி கொடுத்துனேன், இதை வச்சுக்கூடா, இதுதான் கடைசியா உலகத்துல இருக்கிற சீப்பு அப்படின்னா அதை எவ்வளவு பத்திரமா நீங்க பார்த்துப்பீங்க, அதோட வேற எதுவுமே கிடையாது அப்படின்னா அது அத்தனை பொக்கிஷமா நம்ம பார்க்க இல்லையா? இங்க சிருஷ்டிகள் அப்படிதான் காத்திருக்குது. அவர் வருத ஒரு முறை தான் பார்க்க முடியும். மேகம் மீதிலே வரப்போகிட்ட மணவாளனை ஒரே ஒரு முறை தான் பார்க்க முடியும். அந்த ஒரு முறை பார்ப்பதற்காக உண்டாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும் காத்து கொண்டு கிடக்கிறது. அது போல நானும் காத்திருப்பாண்டவர். நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், சொல்லுவோம், பிரதர் ஆண்டவரை நான் அப்படி பார்க்கிறேன் எப்படி பார்க்கிறேன், அது போல ஒரே ஒரு முறை மட்டும்தான் பார்க்க முடியும். நீ ரகசிய வரையில பார்க்கறது வேற விஷயம். அப்படி பார்த்தாலும் ஒரு முறை தான் பார்க்க போறது, ஒரே ஒரு முறை தான். அந்த ஒரு முறை பார்க்க போற மணவாளனுடைய அழகு எப்படி இருக்கும், அவர் எந்த அளவுக்கு அழகா இருப்பாரு, அவர் கண்கள் எப்படி இருக்கும், அவருடைய இதழ்கள் எப்படி இருக்கும், அவர் முடி சுருளா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருப்பாரு, அழகான கண்கள் என்னை கண்டதாயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல மேய்ப்பனே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசமே, உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கண்ணு நினைச்சு பாருங்க, அழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சுற்றி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல சுற்றி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சிறந்தவர் என்ன பார்த்துட்டாரு, என்னன்ற ஒரு பார்வை, ஒரு மேன்மையே இல்லாத என்னையும் பார்த்த உங்களுடைய பார்வையை நினைச்சு பார்க்கிறேன். உங்களுக்குள்ள இமேஜினேஷன் வந்துடும். அந்த அழகான 16,000 பேர்ல சிறந்தவருடைய பார்வை எவ்வளவு அழகா இருக்கும். அல்லேலூயா. நதியோரத்தில் தங்கப்பட்ட புறாவின் கண்களை போல என்று சொன்னாலும் நான் அதை காட்டிலும் மென்மை என்று சொல்லுவேன். அதை நினைச்சு பார்க்கணும். ஒருவேளை சில நேரத்துல இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, வரப்போகிற மனவாளனையும் மனவாட்டி எப்படி நினைப்பீங்க, அது கூட டெம்பரவரி தான். ஆனால் இது நித்திய காலமாய்
உன்னை நடத்த போகின்ற இந்த மனவாளனுடைய அன்பை நீ நினைச்சு பார்க்கணும். இங்க வர சொல்ல ஆராதனை நினைக்கணும், ஆண்டவரே நீ எப்படி இருப்பட்டு உன்னை ஆராதிக்கிறாங்க அது போல நீங்க இருப்பீங்களா அப்படின்ட்டு உனக்குள்ள ஒரு இமேஜினேஷன். ஒருவேளை நீ தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருந்தா அவர் கண்ணை பார்க்கணும், அவர் இதழ்களை பார்க்கணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவர் மூக்கை பார்க்கணும், அவர் நாசியின் சுவாசத்திலிருந்து வெளிப்படுத்த எல்லா காரியத்தை அவர் பார்த்து பார்த்து அணுவா நீ அவரை பார்க்கத்தக்கதாகத்தான் தெய்வம் உன்னை என்னை தெரிஞ்சு கொண்டார். நம்ம நினைக்கிறோம் நாமளும் பயங்கர அழகு. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நேசரை தவிர ஒருத்தரும் அழகு இல்லை. அவரை கேட்ட சொல்லுவாரு, என்னை காட்டிலும் பிதாதான் நல்லவர் சொல்லுவாரு. ஆனா நான் சொன்னேன், எல்லாரும் காட்டிலும் என் நேசர் அழகு. அத்தனை அழகு நிறைந்தவரை பார்ப்பதற்காக சிருஷ்டியானது எப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ண மாட்டோம், நான் காத்திருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியல போது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியல. சர்வீஸ் முடித்துக்குள்ள பாருங்க, ஏதோ அப்படி போறோம் வரோம் நடக்கிறோம் நடனம் ஆடுறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகம் கொண்டாட என்ன பண்ண முடியல, என்னால உட்காரவே முடியல போகுது. அதுக்குள்ள ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு என்ன பண்றோம், கொக்கி கொம்பெல்லாம் இங்கதான் காட்டுறது. அங்க நினைச்சு பர்மிஷன் கேட்டு நினைச்சு போவோம். ஹல்லேலூயா. நான் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. ஹல்லேலூயா. அது பட்டாலாண்டு பர்மிஷன் கேட்டு தான் போனோம். இது ஹல்லேலூயா. பயம் இருக்கணும். கர்த்தருக்குள்ள வந்துட்டா வா, எங்கேயாவது ஒரு படத்துக்கு போயிட்டு கிளைமேக்ஸ் பயமா இருக்கணுமே, அப்போ வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணிப்போம், கிளைமேக்ஸ் போனா என்ன ஆயிடும், திருப்பி பார்க்க விட மாட்டான். நம்ம என்னெல்லாம் தரணும், இந்த வாரத்தை விட்டா அடுத்த வாரம் இதை பார்க்க முடியாது, இந்த அனுபவம் கிடைக்காது, இந்த பிரசன்னம் கிடைக்காது, இந்த கிருபை கிடைக்காது, இந்த இரக்கம் கிடைக்காது, இந்த தயவு கிடைக்காது. இந்த நாளை நான் மிஸ் பண்ணனா என் வாழ்க்கை போச்சு. எல்லாம் சொல்லுவான், நீ வராதனாலதான் இங்க விசேஷித்த காரியங்கள் நடந்திருக்கும். ஆண்டவர் பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பி இருப்பார். எல்லாம் நம்ம என்ன விருப்பத்திற மாதிரி சொல்லுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தினால. ஹல்லேலூயா. எல்லாம் சிறுசுல கை வச்சு, உங்க பிரசன்னத்தினால் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிரசன்னம் ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவரே. இங்க வந்து அடுத்தவங்களை பார்க்க வேணாம், நீ அவருக்கும் உனக்கும் மட்டும்தான். அவர் கண்ணை நீ பாரு, வேற யாரையும் பார்க்காது. பக்கத்துல இருக்கிற மண்ணை பார்க்கறத வேலையா இருக்கிறத தவிர அவர் என்ன பண்ண மாட்டேன். நானு அவரை பாரு ஆண்டவரை. இங்க யாரும் உறவு கிடையாது, யாரும் சொந்தம் கிடையாது, யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. நீ தெரியாத இடத்துல தனிமையா இருக்கும் போது உன் பக்கத்துல இயேசு வானவர் வந்து நின்னா அவரை தவிர நீ யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போற ஒரு உறவுக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்களே சுத்தி சுத்தி வருவோம். நான் வெளிநாட்டுக்கு போறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது இங்க பாக்குற வெளிநாடு இல்லை, என் சொந்த தேசமாகிய பரலோகம். அங்க போனா நான் யாரதான் சுத்தி சுத்தி வருவேன். ஆமா, எனக்கு இங்க போறது வழி தெரியாது. எங்க பளிங்கு நதி இருக்குதுன்னு தெரியாது, எங்க ஆண்டவருடைய பிரசனம் இருக்குதுன்னு தெரியாது, எங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, ஆபிரகாம் எங்க இருப்பாங்க, ஈசாக்கு எங்க இருப்பாங்கன்ட்டு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ற ஒரே ஒருத்தர் யாரு, இயேசுவானவர். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு, அங்க போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினார். அவர் பிரசனத்தை உணரணும், அவரையே பார்க்கணும், அவரோடு கூட இருக்கணும். இந்த ஆலயத்துல வந்து அப்படிதான். இங்க வந்தாதான் போன் நோண்டுறது, அடுத்த வருஷம் தெத்தி விட்டுருவோம். நீ வரலாம் பரவாயில்ல, சொல்லுங்க சபைக்கு வரவங்களையா வரவானாரு. இங்க வந்து நீயே கட்டு என்ன பண்ற இருக்கிறவங்களையா கெடுக்கிறதுக்கு 10 ஆடு இருந்தா போதும். ஹல்லேலூயா. அது 100 ஆடு ஈன்றோம். உண்மையா இருக்கிற 10 ஆடு போதும் பிரதர், 100 ஆடை குட்டி போட்டுருவாது. ஆனா போடுற குட்டியில உண்மையான குட்டியா போடும். ஹல்லேலூயா. 10 ஆடு குட்டி போடாத எப்படிதான் போடும், நல்ல குட்டியா போடும். எல்லாம் எலும்பு முறிஞ்சுது அப்படிலாம் நெசல் கொண்டது இதெல்லாம் வராது, நல்ல குட்டியா இருக்கும். இந்த பெஸ்ட் குட்டி அப்படி இருந்துச்சுன்னா போதும். கர்த்தருக்குள்ள அந்த குட்டி 10 ஆடுகள் 100 குட்டியை போடுனா அந்த 100 குட்டிகள் போடுகின்ற 1000 குட்டிகள் பரிசுத்தமா இருக்கும். உன் ஒருத்தனை நினைச்சு நான் போராட்டத்துக்கு எப்பா பெரிய சாமி
நீ போயிட்டு அவங்க வாரண்டி ரிட்டர்மெண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டு இருக்கிறவங்களை என்ன பண்ணா அழகுபடுத்தி அலங்கரித்து நல்ல பியூட்டிஷியன் தேவன். நீங்க எங்க போவீங்க? பியூட்டி பார்லர் போனா எங்க போவீங்க? எல்லார்கிட்டையும் போய் மூஞ்சி குத்துற மாட்டீங்க. உருவம் எடுக்கிறது இருந்தா கூட என்ன பண்ணோம், நம்மள அப்படியே ஸ்டைலா வெட்டி எடுக்கிற இடத்துக்கு தானே போவோம். எல்லா இடத்துலையும் போயிடுவோம். எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ண மாட்டோம். இது நல்ல பியூட்டிஷியன் உங்களை மேய்ப்பரின் சபை உங்களை அலங்கரிக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணும், அனுதினமும் வந்து அவர் பிரசன்னத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் 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 பிரசன்னம். இங்க வந்த தேவ பிரசன்னா யாரையும் பார்க்கக்கூடாது. பார்க்காத, ஒருத்தரையும் பார்க்காத. உன்னை பக்கத்துல வந்து சூட்டுவோம். இங்க இருந்து ஏந்துக்கிறதுனா தேவ பிரசன்னம் இல்லைன்னு அர்த்தம். 4 வீட்டுல நடக்கிறேன்னு வச்சுக்க, உங்ககிட்ட வேற ஆவிக்குது. அந்த ஆவி ஒண்ணு என்ன பண்ணாது, ஒண்ணு இது வர வச்சிடும், இல்லைன்னா வேற எதுவும் வர வச்சிடும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல தங்க விடாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னொருதான் ஆண்டவர் 12-11 பேரு கூட யூதாஸ் காரியத்தை உட்கார வச்சு ஊட்டி விட்டாலும் அவன் எங்கதான் போறான், அது வேற ஆவி. இங்க உட்காந்தா அப்படியே ஸ்டன் ஆயிடும். ஆண்டவரே மணிக்கணக்கா போய் உட்காந்துருப்போம். நான் அங்க சொல்லிட்டு வந்தேன், திரும்பவும் ஆவியானவர் இங்க சொல்லி உட்கார மணிக்கணக்கா குள்ள போற இடத்துல போய் உட்காந்துருப்போம். அல்லேலூயா. மலை மேலே ஏறி போய் பார்ப்போம். இங்க படி மேலே ஏறி வரணும். ஐயோ அங்க அப்படியே சுத்து வரத்துக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு மலை மேலே ஏறி பார்க்கும்போது என்ன ஆகல, அல்லேலூயா, அன்னைக்கு தெரியல. நடந்து போக அல்லேலூயா. இந்த பையனை பார்த்துங்க, இதோட வெளியே போனா அப்படியே டிக்கெட்டை கீச்சு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அல்லேலூயா. இனி எல்லாருக்கும் அப்படிதான். நடுவில் நடந்தீங்கன்னா அப்படியே போயிடுங்க. தயவு செஞ்சு வராதிங்க. நீங்க இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? நீங்க வந்து தேவ செய்தி கேட்கறது இல்லை, தேவ பிரசன்னத்தை உணர்த்து இல்லை. என்ன இங்க வந்து தேவ சித்தம், தேவ சத்தம் நடுவில் இதுக்கு மட்டும் 2024 ஒருத்தன் எழுதி வச்சு அப்படியே ஓடிடுங்க. தயவு செஞ்சு வராதிங்க. நீங்க வானவே வானம். உங்களை மாதிரி ஒரு ஆடை வச்சு உங்க கூட கத்திக்கிறதுக்கு இருக்கிற கத்தாறு போதும் பிரதர். அந்த ஆட்டுக்கு நான் ஊட்டுறேன். உங்களுக்கு கொடுக்குற தீனி என்ன பண்ணுவேன், இருக்கிறவனுக்கு. இங்க இல்லாதவங்கிட்ட எடுத்து கொடுக்க சொல்றாரு ஆண்டவர். ஒரே ஒரு ராத்தல் தான் புதைச்சி வச்சுக்கிற, நீ எதுக்கு வச்சுக்கிற கொடு. 10 ராத்தல் வச்சுக்கிறவனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். உனக்கு கொடுக்குற வார்த்தையை, உனக்கு கொடுக்குற ஆகாரத்தை, உனக்கு கொடுக்குற உணவை அவங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். நீங்க வந்து இன்னும் 4 மேனியும் பொழுது ஒன்னமா தெரிஞ்சுன்னு கிடக்குற உனக்கு கொடுத்து நான் என்ன சாதிக்க போறேன்? அனுபவிக்கிறேன். வந்து ஆண்டவருடைய பிரச்சனை, ஆண்டவரே நீ எப்படிப்பட்டவர் ஆண்டவரே, எப்போ வர போறீங்களோ. அல்லேலூயா. பிரியமே ரூபவதியே என்று என்னை அழைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியமே அப்படின்னு கூப்பிட்டு யார் சொல்லு, அவர் தானே கூட்டாரு. மற்றவங்களாம் ஏய் மாடி அவங்க தானே கூட்டாங்க. இல்லைன்னா சா பூ 3 எல்லாம் கூடுவாங்க. அவங்கள கூட்டுக்கிறாங்களா இல்லையா? கோவம் வந்துச்சுன்னா போகணும். சா லீ காம் பார்த்த எல்லாம் கூடுவாங்கல்ல. உன்னை பிரியமே அப்படின்னு கூப்பிட்டு யார் தான்? அல்லேலூயா. அவர் தான். அவர் அன்பை நினைச்சு பார்க்க தானே இந்த இடம். அவர் பிரசன்னத்தை உணர்த்துக்கு தானே. ஒரு வேளை இல்லை வருதா, நீங்க வேலை ரொம்ப நேரம் உட்கார முடியும்னா அடுத்த வருஷம் எல்லாருமே சேர் வாங்கி கொடுத்துறேன். ஆனா உட்காரணும். தேவ பிரசனம் முடிவு வரைக்கும் என்ன பண்ணோம், ஆண்டவரே உயிரே போனாலும் இதே இடத்துல போயிட்டோம். உட்கார்ந்தவனமா சத்தியமா உண்மையான சொல்றேன், கர்த்தருக்கு நீங்க சிறந்தவங்க. அங்க எழுந்து நடப்பீங்க. இங்க போயிட்டீங்கன்னா அங்க என்ன ஆவீங்க, எழுந்து அப்படியே அங்க கேட்டெல்லாம் இருக்காது, பரலோகத்துக்குள்ளேயே இருப்பீங்க. சேர்ல இருந்து கண்ணை திறந்து பார்ப்பீங்க, மகிமை உங்களை சுத்தி இருக்கும். மனவாளனுடைய பிரசனம் உங்களை ஆட்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. இங்க அடக்காரதெல்லா நாங்க பண்ணிக்கணும். நீ பரலோகத்துல போயிட்டு சந்தோஷமா இருக்கு. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, விண்கிடம் வாஞ்சிப்பேன், என் மின்னவர் பாதம் சேவேன், விண்கிடம் வாஞ்சிப்பேன், என் மின்னவர் பாதம் சேவேன். பரலோகமே என் சொந்தமே, ஒரு நதி இருக்கும். அந்த நதியில் போய் நீ விழுந்தாலும் அந்த நதி உன்னை தீப்பி போடும்.
அல்லேலூயா. அங்க போய் நீ ஐயோ நீ நீச்சல் அடிக்க தெரியாத, நீச்சலே வேணாம். ஆண்டவர் உனக்குள்ள அங்க வச்சிருக்கிற பிரசன்னம் பாரு. நீ போய் நதிகளை உழுந்து ஆழத்துல இறங்கி கண்ணை திறந்து பார்த்தாலும் அந்த நதி உன்னை சேதப்படுத்தாது. அந்த நதி உன்னை அரவணைத்துக் கொள்ளும், தேவ அன்பை காட்டும், தேவ பிரசன்னத்தை உணர செய்யும். கடல்ல போன ஆழத்துல போய் நீங்க பார்த்தாலும் தேவ வெளிச்சம் அங்க உதிக்கும். நீ நடக்கலாம், அங்க படுக்கலாம், மேல எழுந்து வந்தாலும் உனக்கு எந்த தீங்கும் வராது. பாலிங்கு நதியோரம் சுத்தராகம் கிட்டிடுவார். பாலிங்கு நதியோரம் சுத்தராகம் கிட்டிடுவார். சூரர்கள் பாடிட என் சூரியனை அங்க போனாலும் துதிக்கணும், ஆராதிக்கணும், இதே ப்ராசஸ் தான் அங்கேயும். அல்லேலூயா. அதனால போல சொல்றாருப்பா, காத்திருக்கிறேன் அங்க போகிறதுக்காக காத்திருக்கிறேன். சிருஷ்டிகள் எல்லாம் உனக்காக நான் வந்து காத்து கொண்டிருக்கிறேன் போல் சொல்றாரு. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட நான் வந்து காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் சிருஷ்டியானது அறிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நல்ல புரிஞ்சுங்க. அங்க அந்த காரியம் எப்படி படுத்துறீங்களா, இங்க அழிய மாட்டீங்க. ரெண்டு பேர் முழுசா எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒண்ணு யோனோக்கு, இன்னொன்னு அவங்களுக்கு அழிவே காணல. மோசே மரிச்சுதான் மேல போனாரு. ஆனா ஏனோக்கு முழுசா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அவர் மரணத்தை காணல. எலியா அவர் என்ன பண்ணல, காணல. அக்னிமயமான ரதமும் குதிரையும் வந்து பிரிச்சுது. சுழல் காற்று அவரை எடுத்துக்கொண்டது. பரலோக வாசல் திறந்தது. பரிசுத்த கூட்டத்துக்கு நடுவிலே கடந்து போனார். அவருடைய அன்பக பகரர ஆண்டவரே, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமி என் சொந்தமல்ல. சந்தோஷத்தோடு கூட வாந்தி சத்தங்கள் மட்டும் தான் பாடணும். இந்த விட்டது தொட்டது அறையில பிச்சுக்கணும் ஓடுந்து நான் சர்ச்சிலே பாதி நேரம் உட்காராது. இது முன்னாடி இவங்கெல்லாம் என்ன பாட்டு இல்லை, அங்க போய் உங்கள் துக்கம் சந்தோஷமா அப்படியே பாடி பாடி நான் பண்ணோம். அந்த குடும்பத்தையே சந்தோஷமாக்கிட்டு போனா போது விடு, உன்னை பிடிச்ச இதோடு ஒழிஞ்சது நினைச்சுக்கிட்டு. அது வாழும் போது யாரையும் நிம்மதியா வைக்கல, சாகும் போது என்ன பண்ண மாட்டேன். இதுக்கு போய் நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் இனி நான் கூட சரி கர்த்தருக்குள்ள நல்லா வாழ்ந்து சத்தம் பண்ணா பாடுங்க, இல்லைன்னா பாடாத. மொழிச்சுக்கிறான் மண்ணை போடும்போது சாதாரணமா இப்படிலாம் போடக்கூடாது சொல்லிட்டு வரணும். சரி இவ்வளோ நாள் ஒன்று வச்சுருக்க மண்ணை கூடாது, கல்லுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுங்க அப்பனாச்சு அடிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் என்ன பண்றாங்க முடிச்சுட்டு வந்தாரு. அல்லேலூயா. ஏன்னா வாழும் போது என்ன பண்ண மாட்டேன்றோம், நிம்மதியா வாழ விடமா. யாரையும் ஏன் நிம்மதி கொண்டு போடுறது, எல்லாம் நிம்மதி கொடுத்து. அல்லேலூயா. அதற்காக உன்னை என்னையும் தெய்வம் தெரிஞ்சு கொள்ள இருக்கிற நாள் அவங்க பார்த்து சொன்னோம், உங்க கூட இருக்கிற நேரம் எனக்கு சமாதானமா இருக்குப்பா. சில வீட்டில் பிள்ளைங்களை பார்த்தா
என்ன இருக்கு? சமாதானம். இது வீட்டுக்குள்ள வந்துச்சுனாலே என்ன ஆச்சு? போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வைக்காத. நாளைக்கு உனக்கு ஒரு பிள்ளைங்க பாருப்பான், அவங்க அதை காட்டிலும் உங்க கூட்டுங்க பண்ணும். ஐயோ நான் பண்ண பாவத்துக்கு பண்ண பாடுகளுக்கு ஏற்ற தக்க தண்டனையை தேவனுக்கு அப்படின்னு உனக்கு உன் பிள்ளைங்களை வச்சு பாடம் கற்றுக் கொடுப்பாரு ஆண்டவரே. அதனால நீங்க என்ன பண்ண, இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போறாங்க. கடந்த நாட்கள் நான் பார்த்தேன், ஒரு கேரளா பகுதியில் ஒரு தாயார ஒரு அம்மா தள்ளி விட்டுச்சு, ஒரு மருமக தள்ளி விட்டுச்சு. அதை நம்ம பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நம்ம எத்தனை பேர் தள்ளி விட்டுருப்போம்? யாருக்கு என்ன பண்ணல கேட்போம், ஏன் என்ன பெத்த? அல்லேலூயா. ஒன்னே என்ன பண்ணாதீங்க, அவசரமே படாதீங்க. ஒரு 10 வருஷம் வாங்கினது ஊத்துருங்க, இல்லை வாய் திறந்தானே ஊத்திருன்னு சொல்லிட்டு ஊத்திருங்க. அல்லேலூயா. அப்படி கேட்காத. பிள்ளைங்க வந்து நீ வாடுற நாள்லாம் கேட்டுனே இருக்க. நீ ஒரு வாட்டி தான் கேட்டிருப்ப, வாடுற நாள்லாம் கேட்கும். அல்லேலூயா. நீ சொல்லுவ, நானும் உன்னை பெத்தேன் அப்படின்னு அம்மா தானே பெத்தி சொல்லுவேன். அல்லேலூயா. உனக்கும் சம்மதம் உங்கப்பா. நல்லா புரிஞ்சுங்க. இருக்கிற நாள் வரைக்கும் உன்னை பார்க்கறவங்க சொல்லணும், பரலோக சந்தோஷத்தை இங்க காண்றப்பா. கர்த்தருக்குள்ள வளர்த்து தான் இங்க வந்து இதை தான் கத்துக்கிறீங்க. இங்க வந்து அவர் என்ன பண்றாரு, இவரு என்ன பண்றாரு, அந்த அக்கா அந்த புடவை, இந்த அக்கா இந்த சுடிதார், இதெல்லாம் விட்டு போதும். 2023 என்ன பண்ண, எல்லாத்தையும் சிந்தனைகள்லாம் போட்டு என்ன பண்ண, பெரிய பள்ளமா தோண்டி மண்ணை மாதிரி என்ன பண்ணோம், இப்படி போடக்கூடாது. போட்டு மூடி அடிச்சு ஆண்டவரை இனி வரவா கூடாது சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு மூடு. இன்னைக்கு ஃபைனல் டெஸ்ட் கொடுக்குறாரு. 23 ஃபைனல் டெஸ்ட். இருக்கிற பொல்லாத காரியங்கள்லாம் பள்ளம் தோண்டி 6 அடிலாம் தோண்டாது, 60 அடி தோண்டி எல்லாத்தையும் போட்டு மண்ணை கல்லை எல்லாத்தையும் போட்டு போச்சுட்டு இனி என் வாழ்க்கையில வராதா நீ. அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும் சமாதானம். அல்லேலூயா. யார் பக்கத்துல நீ நின்னா நம்ம சிலருக்கு மட்டும்தான் சமாதானம். அல்லேலூயா. இல்ல, எல்லாருக்கும் நீ சமாதானம். என்னைக்கு தேவ சாயலை நீ பெற்றுக்கொண்டாயோ அன்னைக்கு நீ எல்லாருக்கும் சமாதானம். உன்னை பார்க்கிறப்ப உனக்குள்ள இருக்கிற இயேசுவா பார்ப்பாங்க. சின்ன ஒரு சின்ன சிரிப்பு மற்றவங்களுடைய கவலையை மாற்றணும். ஒரு சின்ன காரியம் மற்றவங்க பிரச்சனையை மாற்றி உங்க இடத்துல சமாதானத்தை குறிச்சு பேச வைக்கும். நீ எப்படிதான் இப்படியே இருக்கிறியோ எனக்கு தெரியல. உனக்குள்ள இருக்கிற இயேசப்பா உன்னை மற்றவர்கள் பார்வைக்கு எப்படிதான் பாரு. ஒரு அக்கா என்ன கூப்பிட்டுச்சு, தம்பி இந்த வீட்டை வித்துறப்பா, நீ வாங்கிக்கிச்சு. உண்மை நிலவரம் எனக்கு தான் தெரியும். மைனர் ஜாலி வாங்கிக்காரு. ஆனா நான் சொல்றேன் ஒரு சகோதரர்கிட்ட, பிரதர் என்ன பார்த்து அந்த அக்கா கேட்குது, இந்த வீட்டை நீ வாங்கிக்க. ஒருவேளை அந்த அக்காவுக்கு வெளிநாட்டுல இருந்து உனக்கு பணம் வருதுன்னு நினைச்சுக்கிறதோ என்னவோ தெரியல. நான் சொன்னேன், வெளிநாட்டுல இருந்து பணம் வச்சுன்னா கண்டிப்பா பாதி வச்சு உனக்கு கொடுக்குறேன். இல்லப்பா அவங்க பார்வைக்கெல்லாம் உங்களை என்ன பண்ணிக்கிறாரு, கடவுள் அப்படியா வச்சுக்கிறாரு. நான் நினைச்சேன், நன்றி ஏசப்பா. நம்ம கிட்ட உண்மை இல்லைன்ட்டு என்ன தெரியும், நமக்கு தான் தெரியும். ஆனா அவங்க பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன், அத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த இடத்த வாங்குற அளவுக்கு கர்த்தர் இது ஒண்ணும் இல்லைனாலும் கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் மாறவே இல்லை. என்ன மாற்றுறாரு, அவர் போல என்ன மாற்றுறாரு. அதனால பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, இனி என் கூட இருந்தா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். பக்கத்துல உட்காந்து நீ ஒண்ணு நம்ம உறவுக்காரங்கள எங்க வீட்டுல வருமா இல்ல, உங்க கூட யாருன்னா பக்கத்துல ஆலயத்துல வந்து உட்கார்ந்தா கூட சொன்னாக்கா, உங்ககிட்ட சமாதானத்தை பாக்குறக்கா, இயேசப்பா பாக்குறக்கா. உனக்குள்ள இருக்கிற இயேசு என்னையும் ஆட்கொள்றாரு, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னையும் ஆட்கொள்ளட்டும். அப்படிதான் இங்க இருக்கணும். நீ கிளியினே கட்சியினே போயினே வந்து போதும். இனி தெத்திருவேன் 2024 யாருன்னா ஒழுங்கணுமோ உட்கார்த்த பார்த்தனா சபை முடிகிற வரைக்கும் கம்முன்னு இருப்பேன். முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அல்லேலூயா. பவுல் அடிக்கடி நிருபம் எழுதுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிருபம் எழுதி வாரண்ட் ரிட்டர்ன் பண்ணுமா. நான் இன்னைக்கு காலையில் சொன்னேன், எங்கள் சபையில் முன்னாடி, இப்போ அங்கே போய் சொல்ல முடியாதுல்ல, எங்கள் சபையில் ஒரு சின்ன பாப்பாக்கிறா எதுனா சொன்னா, டேடி இன்னும் வேற சர்ச்சுக்கு போயிடுவேன், வேற சர்ச்சுக்கு போயிட்டா வேற விஷயம். ஆனால் இனி நீ அப்படி சொல்ல நானே உங்களை வேற சர்ச்சுக்கு அனுப்பிடுவேன். ஒழுங்கு நம்ம இருக்கிற நாள்ல ஒழுங்க கத்துங்க. எனக்கு ஏசப்பா தான் சொல்றாரு, நீங்க ஒழுங்க கத்துக்கோ, உன்னை நடத்துற. ஒழுங்கு இல்லைன்னா உன்னை நடத்த மாட்டேன், உங்க இடத்துல வேற ஒருத்தர் நிக்க வச்சிருவேன். எனக்கு முன்னாடி எத்தனை பேருக்குன்னா 7,000 people இருக்கிறான். தாங்களுக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிறாதவன் என்ன காட்டிலும் பரிசுத்தமா, என்ன காட்டிலும் நல்லவன், என்ன காட்டிலும் படிச்சவன், என்ன காட்டிலும் உத்தமன், என்ன காட்டிலும் மேன்மனவன், என்ன காட்டிலும் பரிசுத்தவன் எனக்கு முன்னாடி இருக்கிறான். அந்த பயமும் நடுக்குமா எனக்குள்ள இருந்தாதான் என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கும், என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சாட்சியா இருக்கும்.
இல்லைன்னா அது அப்படிதான் வருது. இங்க பார்த்தா அது பண்ற பாவலாவும், வீட்டுல வந்து பார்த்தா அது பண்ற அட்டூழியமும் உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தான் தெரியும். நீ வெளியே போய் பண்ற காரியத்தை கர்த்தர் கணக்கெடுக்கிறாரு. என் கண்ணு இருக்க பாக்குறாரா? என்ன கணக்கு கேட்பாரு? நீ ஒழுங்கனமா நடந்தா என்ன கணக்கு கேட்பாரு? நீ வெளியே போய் திருட்டுத்தனமா பண்ணதெல்லாம் கர்த்தர் கணக்கு எடுத்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு அவர் நியாய தீர்ப்புல நிற்கும் போது தெரியும் ஏன் இங்க இருந்து கடிந்து கொள்றாங்க ஊழியக்காரங்க அப்படின்ட்டு. நீ கடிந்து கொண்டவங்க ஏன் நம்மளை மட்டுமே டார்கெட் பண்றாங்க? உங்களை மாதிரிலாம் கிடையாது. எங்கெல்லாம் ஈட்டி எடுத்து பாஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சர்க்கிள் விடுவார். அங்க ஈட்டி குத்தி ரத்தமா வரும், அப்ப கூட அசையக்கூடாது. ஏந்து போனா என்ன பண்ணுவாரு? அடுத்த ஈட்டிய அவெல்லாம் தான் வளர்ந்தோம். இந்த 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 காரியம் மட்டும் இல்ல, இந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வேற சர்ச்சைக்கு ஓடுவோம். 11 மணிக்கு வேலைச்சேரிக்கு ஓடுவோம். அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்க வர சொல்ல 1 மணி ஆயிடும். வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டம்மா அப்போ ஆரம்ப காலகட்டம். அவங்க சொல்லுவாங்க, நீ எந்த வேலையும் செய்யாம போயிட்டுனா யார் செய்ய? எல்லாம் பசங்க சின்ன சின்னதா இருக்கும். வீடியோ 3 பிள்ளைங்களை வச்சு அவங்க பிரயாசப்படணும். அதுங்க ஒரு சைடு அவங்க தான் பண்ணணும், இவங்க ஒரு சைடு தான் பண்ணணும். அதுங்களோடு கூட போராடி அந்த ஆகாத்தை ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு காரியமா இருக்கும். அந்த நேரத்தில் கூட நாங்கள் கர்த்தரை தேடினோம். எத்தனை விபத்துக்கள் வந்தது நாங்கள் பார்த்திருக்கோம். கர்த்தரை தேடுகின்ற காலத்துல எத்தனையோ காரியங்கள் வந்தது. ஆனால் மரண கன்னிகள் ஒருவரையும் தொடாதபடிக்கு தேவன் வேலி அடைத்தார், பாதுகாத்தார். நீங்க சாட்சி அணைக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேட போராட்டமா உபத்திரமா வந்தா நீ சொல்லுப்பா, இன்னைக்கு இந்த படுகின்ற உபத்திரவங்கள் எல்லாம் இனி வரப்போற மகிமைக்கு முன்னாக ஒண்ணுமே இல்லடாடி, தாண்டி விட்டீங்க. இனி உங்க வாழ்க்கையில உபத்திரம் வராது, இனி உன் வாழ்க்கையில் துக்கம் வராது, இனி உன் வாழ்க்கையில போராட்டம் வராது. இனி சமாதானத்தின் தேவன் தாமே உண்மை நடத்துகின்ற இடத்துக்கு கிட்ட வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? நான் திருப்பி போறேன் பிரதர் அப்படி போனா திரும்ப வருவேன். திருப்பி அதே வழியில திருப்பி ஒவ்வொருத்தரும் போராட்டம், நிந்தனை, வேதனை இதெல்லாம் தாண்டி வந்து திருப்பி சமாதானம் வருகின்ற நேரத்துல என்ன பண்றவன்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொடு. அங்கே வேதம் அழகாய் சொல்கிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட என்ன பண்ணி காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே நல்லதை பெற்றுக்கொள்ள போறான். உன் மனசுல ஒரு காரியம் புரிஞ்சுக்கும். தீங்கானதை நினைக்காத, தீமையை பேசாத, தீமையா யாரையும் சாபம் விடாத. அல்லேலூயா. நீ தீமையா படுற சாபம் திரும்ப எங்க வரும்? உங்ககிட்டயே வரும். நீ சொல்றது நீ தேவ பிள்ளை பிரதர், நான் சமைச்சா பலிக்க நினைக்காத. ஆண்டவர் நன்மைக்கு தான் உன்னை அழைச்சு வந்தாரு. ஒரே வீட்டுல இருந்து திட்டிப்பு கசப்பண்ண பண்ணக்கூடாது. ஆசீர்வதிக்க கூப்பிட்டு வந்து நீ என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. இனி வாழ்க்கையில சொன்னோம், என் இருதயம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. என் எண்ணங்கள் எல்லாம் தேவ பிரசன்னமா இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்தவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் ஆண்டவரே. வரப்போகின்றவர்களுக்கு நான் வழிவாசல் ஆண்டவரே. உன் சுய ரூபம் தான் இங்கே சாப்பிட்டேன், ஜெயமான ஒரு ரூபமா எனக்கு மாறட்டும் கேளு ஆண்டவர். உண்மை போல மாறணும். இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல யாருன்னா திட்டினாரா? ஒன்னே சொல்றவங்க திட்டினாரு. எங்க திட்டினாரு? ஆலயத்துல போயிட்டு தேவனுடைய ஆலயத்தை என்ன ஆகாதீங்க, இங்கேயும் திட்டுவாரு. கல்வர் கொகையா இருக்குன்னா இங்கேயும் என்ன பண்ணுவாரு? திட்டுவாரு. ஏன்னா நீ நல்லா இருக்க, நீ கல்வனை போல இருப்பதற்காக அல்ல, கல்வன் இடத்திலிருந்து மாற்றப்பட்டா என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் தேவன் இங்க பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீங்க எல்லார காட்டிலும் பக்கத்துல கை வச்சு சொல்ற ரொம்ப நல்லவங்க. நம்ப மாட்டாங்க, ஆனா உண்மைதான். நீங்க ரொம்ப நல்லவங்க, உண்மையான. அதனாலதான் தேவன் உண்மையானே தெரிஞ்சு கொண்டாரு. அல்லேலூயா. இனியும் நடத்த போறாரு. அங்கே நம்ம ஒரு நம்பிக்கையோடு கூட எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த வாரத்துல திரும்ப என்ன பண்ண, தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்தோடு எல்லாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நம்பிக்கைக்கு உரியவர் நீங்க தான் ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சொல்ல போறோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாம
உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்குடி உண்மையை நான் நம்புகிறேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் இருந்து நின்று ஆண்டவரோட ஒரு நம்பிக்கையோடு கூட நல்ல கடந்து போன ஆண்டவரை 2023 கிருபையில முடிக்கிற ஆண்டவரை 2024 மகிமையில ஆரம்பிக்க போற ஆண்டவரை தரிசனமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகின்றார். கிருபையிலே முடிக்கின்றேன், மகிமையிலே ஆரம்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்த தேவ பிரசன்னத்தை உணர்வு. இந்த நேரத்திலாவது ஆண்டவர்கள் ஆண்டவரே நான் சொல்லுங்க, ஆண்டவரே ப்ளீஸ் டச் மீ டாடி. ஒரு புதிய அபிஷேகம், நியூ அனாயிண்டிங், புதிய அபிஷேகம் தொடர்ந்து கிருபையில முடிக்கிற ஆண்டவர் மகிமையில தோற்க போகிறார் என்பதை உனக்கு மறுபடியும் சொல்லத்தக்கதாக மகிமை கடந்து வரட்டுகிற ஆண்டவர்கள் ஆண்டவரே மகிமையின தொடர்ந்தாண்டவரே ஒளிமோஷியாலதனரா விக்கரபௌதனரபனரா சிக்கரபனோருவினியா எல்லா ஆவியும் அபிஷேகங்களை ஒப்புக்கொடு. ஆதிலிருந்து அன்புக்குள்ள கடந்து வா. இந்த முடிவு உன் ஆரம்பம் என்பதை மறந்திடாத. நீ முடிக்க போறது இப்ப எதுல முடிக்க போற? மாம்சத்துல முடி, ஆவியில் ஆரம்பிப்பு என்று ஆண்டவர் சொல்றாரு. அந்த அவிசுவாசமான உறவு போதும், அவிசுவாசமான நண்பர்கள் போதும், அவிசுவாசமான காரியங்கள் போதும். இனி விசுவாசத்திலே வளரத்தக்கதாக ஒரு நம்பிக்கைய மேல தகப்பனில் வைத்ததற்காக நன்றி ராஜா. மகிமையின் சுயதினத்தை பெற்றுக் கொள்கின்றேன் என்கின்ற நம்பிக்கையோடு மகிமையின் சுயதினத்தை பெற்றுக் கொள்ளப் போகின்றார். மகிமையின் சுயதினத்தை பெற்று எல்லாம் ஒப்புக்கூட ஒருத்தரையும் பார்க்காத. உன் இருதயத்தில் இருக்கிற ஆவியானவரை தட்டி எழுப்பு. உன் அபிஷேகம் தொடரட்டும், உன் அபிஷேகம் தொடரட்டும், உன் அபிஷேகம் தொடரட்டும். உன் அபிஷேக பக்கத்துல அபிஷேகம் இல்லாதவரை தொடரட்டும். சொல்ல ஆண்டவரே, ஆண்டவரே என் அபிஷேகம் என்ன மட்டும் அல்ல, இனி இதோ தகப்பனே அநேகரை தொடத்தக்கதாக அது நிரம்பி வழிய தாண்டவர் சொல்றாரு. உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். எல்லாம் ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆழத்துல கடினப்படுத்தாத, தடை பண்ணாத. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. அவருடைய கரம் இப்போ சிரசின் மேல இறங்குவதனை உணர்வர். உணாவு போல ஒரு பிரசனம், உணாவு போல ஒரு பிரசனம். பிரசன்னத்தாலே சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ். குறை இருக்க கூட இந்த ஆண்டிலிருந்து கூட ஆண்டவே சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்தில் குறைவில்லாம 2024 அபிஷேகத்தோடு கூட நான் கடந்தோம்.
பிரசன்னத்தில் சிறகெல்லாம் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் புதிய பாஷையை கேளு, புதிய அவசியத்தை கேளு, புதிய அனட்டில கேளு, தேவ கிருபையை கேளு, உன்னத பலத்தை கேளு. வேற எந்த காரியத்தையும் ஆண்டவரே நீ என் கூட இருந்தா எனக்கு சகலமும் கொடுக்கப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே நீ என் கூட இருந்தா எனக்கு சகலமும் கொடுக்கப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாம் போகும்போது சில காரியங்களை நன்றி சொல்ல போறோம். கடந்த 12 மாதங்கள் காத்தீர நன்றி ஐயா, என்னை காத்தீர நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னை வழுவாக காத்தீரே நன்றி ஐயா, என்னை வழுவாக காத்தீரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னை வழுவாக காத்தீரே, என்னை வழுவாக நன்மைகள் செய்தீரே நன்றி ஐயா, நலமானதை தந்தீர் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நலமானதை தந்தீர் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னை வழுவாக காத்தீரே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னை வழுவாக மரண கன்னிகளுக்கு விலக்கினீர், மனதுருகமாகவே இருக்கின்றீர். மரண கன்னிகளுக்கு விலக்கினீர், என் மீது மனதுருகமாகவே இருக்கின்றீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா,